அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, அக்காலத்திலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். ஒருவேளை நாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் நாம் அவரை அறியாத பட்சத்திலே நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். இன்னைக்கு அநேகர் சபைக்கு போறாங்க, கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அவரவர்களுக்குன்னு ஒரு கொள்கையும் அவரவர்களுக்கு ஒரு மதத்தையும் உண்டு பண்ணி நான் கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அது கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருக்கிறார்கள். அவரவர்களுடைய கொள்கை, அவரவர்களுடைய வாழ்க்கை நடக்கை, அது தனித்தனியான சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். நமக்கு இஸ்ரவேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் வேற, நம்ம வேற, நாம் புறஜாதிகளா இருக்கிறோம். அப்போ காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும். நம் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை இதெல்லாம் நமக்கு உரியது அல்ல. நம் அந்நியர்களா இருந்தோம். இவ்வுலகத்திலே நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணினோம். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு தேவனே இல்லை. நாம் நம்முடைய தான் தோண்டி தனமாய் நம்முடைய இஷ்டப்படிதான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்துட்டோம். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பாருங்க, முன்னே தூரமா இருந்த நமக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நாம ஆண்டவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதவர்களாய், வாக்குத்தத்தம் இல்லாதவர்களாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய், கிறிஸ்து இல்லாதவர்களாய், சேராதவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வேதம் சொல்லுகிறது, தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலியமாய் நாம் சமீபமாய் ஆண்டவர் நம்மை மாற்றிட்டார். எப்படி எனில் 14ஆம் வசனம், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூத ஜனங்களையும், நம்மை புறஜாதியா இருந்த நம்மையும் கிரேக்கரையும், அவர் இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். எது பகையா இருந்ததோ அந்த நடுச்சுவரை தகர்த்தார். நான் யூத, எனக்கு பிரமாணம் இருக்கு, எனக்கு தான் வாக்குத்தத்தம், நான் ஆபிரகாமின் சந்ததி, இப்படியெல்லாம் ஒரு தனிப்பட்ட விதத்துல மற்றவர்களை கேவலமாய் பார்த்து தன்னை உயர்வாக நினைத்தவர்களையும் ஆண்டவர், கேவலமாக்கப்பட்ட நம்மையும் ஆண்டவர் இப்பொழுது ஒன்றாக மாற்றினார். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சட்ட திட்டங்களோ ஆகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பாருங்க, தேவன் நம்ம மேல இப்ப வைத்திருக்கிற அந்த அன்பு எப்படின்னா, இப்ப நீங்க யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, அடிமை இல்லை, சுயாதீனன் இல்லை, நீ ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நாம் எல்லாரையும் ஒரே ஒரு சரீரமாக அவர் இணைச்சு வச்சிட்டார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் இந்த உலகத்தையும் அவருக்குள் ஒப்புரவாக்கிட்டார். அப்படின்னா இருத்திரத்தார், யூதர் என்றும் அல்ல, நாம் புறஜாதி என்றும் அல்ல, நம்மை
கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மை ஒப்புரவாக்கி இப்பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும், குறைஞ்சது 48 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு மேலே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். என்னைக்கு ஆகிலும் ஒரு வாக்குத்தத்தம்னா உன் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கா பாருங்க. இந்த வசனத்தை பாருங்க. இதுக்குள்ள நீங்களும் நானும் டிராவல் பண்ணணும், இதை பெற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய சொத்து உரிமை. என் பொருளை நான் எவ்வளவு பத்திரப்படுத்துவேன், என் பர்ஸை எவ்வளவு பத்திரப்படுத்துவேன், என் மொபைலை நான் எவ்வளவு பத்திரப்படுத்துவேன். அதே போலதான் வாக்கு தத்தம் என்பது உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்பொழுது ஒப்புரவாக்கிட்டார், கொடுத்துட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய். இப்ப யூதர்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியா இருக்க நம்மையும் அவர் ஒன்றாக்கி அந்த நடுச்சுவரை தகர்த்து அவர் மரணத்தின் மூலியமாய், இரத்தத்தின் மூலியமாய் தூரமாய் இருந்த நம்மை சமீபமாய் மாற்றினார். இன்னும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், இந்த வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.